அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனித பரிணாம வளர்ச்சி பார்க்க போகிறோம். பரிணாமம் என்றது என்ன அப்படின்னா, பரிணாமம் என்பது உயிரினங்கள் படிப்படியாக மாற்றமடைந்து மேம்பாட்டு நிலையை அடைவது பரிணாமம் அப்படின்றாங்க. இது எப்போ மனிதன் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி படிப்படியாக மாற்றம் அடைஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது மொத்தமாக ஒரு 6 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரோபிதிகஸ் அப்படின்றாங்க. செகண்ட் ஹோமோ ஹெபாலிசிஸ் அப்படின்றாங்க. தேர்ட் ஹோமோ எரக்டஸ். ஃபோர்த் ஒன் நியாண்டர்தால். ஃபிஃப்த் ஒன் குரோமேக்னான். சிக்ஸ்த் ஒன் நவீன மனிதன் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆஸ்ட்ரோபிதிகஸ் அப்படின்றது 4 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. அதாவது ஸ்டார்டிங்கில் 2 கால்களெல்லாம் நடந்திருக்காங்க. மனித குரங்குகளுடன் வாழ்ந்திருக்காங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் 2 to 3 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கல்கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கால் விரல்களுக்கிடையே மாற்றம் ஏற்பட்டது. இது தென் ஆப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டது. தேர்ட் ஸ்டேஜ் 1.8 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நேராக நிமிர்ந்து நடந்தாங்க. அப்புறம் நெருப்பை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது ஆசியாவில் கண்டறியப்பட்டது. ஃபோர்த் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா யுரேசியா. இது ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் இருந்திருக்காங்க. இது குகைகள்லாம் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. உடல் ரொம்ப வலிமையான அமைப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஃபிஃப்த்து ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரான்சிஸில் கண்டறியப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நவீன மனிதனோடு கொஞ்சம் ஒப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்ஸ்த்து என்ன சொன்னாங்க, இப்போ நம்ம வாழ்கிற ஸ்டேஜு அறிவு, மொழி, கலாச்சாரம் முழுமையாக வளர்ந்துருக்கு. இது ஆப்பிரிக்காவில் உலகம் முழுவதும் பரவியதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஆஸ்ட்ரோபிதிகஸ் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது 4 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோபிதிகஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க மனித குரங்குகளை போலவே தோற்றமாக இருப்பாங்க. இந்த இமேஜில் கொடுத்துருக்கோம்ல அந்த மாதிரி. அப்புறம் 2 கால்களாக நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் நம்ம இதை கண்டறியப்பட்டிருக்காங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா நாட்டில் லெடோலி பகுதியில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஆஸ்ட்ரோபிதிகஸ் என்ற பெயர் 1924ஆம் ஆண்டு ரேமண்ட் டாட் என்பவர் பெயரிட்டிருக்காங்க. தென் ஆப்பிரிக்கா மனிதன் என்று முதல்ல இவங்களை தான் அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. டிஎன்பிஎஸ்சியில் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மனித பரிணாம வளர்ச்சி முதல் நிலை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் என்னது ஆஸ்ட்ரோபிதிகஸ் அப்படின்றாங்க. இவங்க 2 கால்களால் முதல் மனிதர்கள் நடந்திருக்காங்க. 2 கால்களால் நடந்தன. கிழக்கு ஆப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டது. 1924 யார் பெயரிட்டிருக்காங்கன்னா ரேமண்ட் டாட் பெயரிட்டிருக்காங்க. செகண்ட் ஒன்று என்னன்னா ஹோமோ ஹெபிலிசிஸ் அப்படின்றது இது ஆஸ்ட்ரோபிதிகஸுக்கு பின் வந்த ஸ்டேஜுன்னு சொல்கிறாங்க. இது 2 to 3 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தாங்க. இதில் நம்ம பார்த்தோம்ல கற்கருவிகளை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. மாமிசங்கள், பழங்கள், கிழங்குகள் போன்ற உணவுகள்லாம் கண்டுபிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. இதில் டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஆஸ்ட்ரோபிதிகஸ்க்கு பின் வந்த மனித இனம் தான் எது அப்படின்னா ஹோமோ ஹெபிலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 to 3 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு முதன்முறையாக கற்கருவிகளை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் இவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னா ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ் மனித பரிணாம வளர்ச்சியின் 3வது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1.8 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள்லேருந்து உயரம், உடல் அமைப்பு, நவீன மனிதனை போன்ற நீண்ட தூரம் நடக்க ஆரம்பித்தது, வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், இதெல்லாம் நெருப்பை அப்புறம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்டுப்படுத்தி பயன்பாடு கற்றுக்கொண்டனர் அப்படின்றாங்க. அப்புறம் கைக்கோடாரி போன்ற மேம்பட்ட கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றாங்க. இதில் எப்படி கேட்பாங்கன்னா கொஷின்ஸு மனித பரிணாம வளர்ச்சியின் 3வது நிலை என்ன அப்படின்னா ஹோமோ எரக்டஸ் 1.8 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா ஆகிய நாடுகளில் வாழ்ந்திருக்காங்க. நெருப்பை கட்டுப்படுத்தி முக்கிய முன்னேற்றம் கொண்டது கைக்கோடாரி பயன்படுத்தினாங்க அப்படின்றாங்க.
அப்புறம் வந்து நியாண்டர்தால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியாண்டர்தால் இது வந்து யுரேசியா, ஐரோப்பா மற்றும் ஆசியாலலாம் வந்துட்டு இந்த பகுதிகள் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு சுமார் 50,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து வாழ்ந்ததாக கண்டுபிடிக்கப்படுகிறது. உடலோட அமைப்பு அந்த ஆஸ்ட்ரோனோபிதிகஸ் மற்றும் ஹோமோ எரக்டஸ் அந்த 2 ஸ்டேஜுக்கு இடையில் வந்து ரொம்ப பலமாகவும் தசை வளர்ச்சியோடவும் இருந்திருக்காங்க, அதை காட்டியும் இந்த ஸ்டேஜில் அப்படின்றாங்க. அப்புறம் குளிரான காலநிலையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விலங்குகளோட தோல் எடுத்து அதை உடையாக வந்து அணிந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குகைகளில் வசிச்சிருக்காங்க. அப்புறம் இறந்தவங்க எல்லாத்தையும் அடக்கம் செஞ்சுருக்காங்க. வேட்டையாடுதல் முதன்மையான வாழ்க்கை முறை வந்து கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரோமாக்னான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நியாண்டர்தால் மனிதர்களுக்கு பிறகு தோன்றிய நவீன மனிதர்கள் வந்து முன்னோடி வகையே இவங்க தான் அப்படின்றாங்க. அதாவது நவீன மனிதர்கள் வந்து ஒத்த உடல் அமைப்பு, உயரமான உடல் வலிமை, எலும்புகள், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல், பழங்கள் சேகரித்தல் ஆகியவற்றை திறமையாக இருந்தனர். குகைகளில் வாழ்ந்திருக்காங்க. நெருப்பு பயன்பாட்டில் தேர்ச்சி பெற்றிருந்தனர். குகை ஓவியங்கள் வரைந்து தங்கள் வாழ்க்கை, வேட்டைய விலங்குகள் முதலியவற்றை வந்து பதிவு செய்தனர். கல்லால் செய்யப்பட்ட கருவிகளும் எலும்பு, கொம்பு ஆகியவற்றை செய்யப்பட்டு கருவிகளை பயன்படுத்தினர். ஒழுங்கான சமூக வாழ்க்கை முறை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆரம்ப மனிதர்கள் எப்படி இயர்லி ஹியூமன்ஸ், நியோலித்திக் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலையான வாழ்க்கை முறையான தேர்ந்தெடுத்து விவசாயம், கால்நடை வளர்ப்பு போன்றவற்றை தொடங்கின மனிதர்கள் ஆரம்ப ஸ்டேஜ் இதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க, மனிதர்கள் நிலையான குடியேற்றம் வாழ தொடங்கினாங்க. விவசாயம் செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. உணவு தயாரித்து கால்நடைகளை வளர்த்து பால், இறைச்சி, உணவுக்குலாம் பயன்படுத்தினாங்க. மண்பாண்டங்கள் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தாங்க. நெசவு, நூல் நெய்தல், கைத்தொழில்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ குடும்ப அமைப்பு வலுவடைந்து சமூக வாழ்க்கை வந்து மேற்பட்டது. முதல் முறையாக கிராமங்கள் உருவாகின. விவசாயம் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோதுமை, ரவை, நெல் போன்ற பயிர்கள் எல்லாம் வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கால்நடை வளர்ப்பு, மண்பாண்டங்கள் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப். அப்புறம் கிராமங்கள் உருவாக வந்து தொடக்க நிலை அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட் தான் கிராமங்கள். நிலையான வாழ்க்கை முறையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதிய கற்கால மனிதர்கள்னு சொல்கிறாங்க. முக்கிய தொழில் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மண்பாட்டம், நெசவு, கிராமங்கள் உருவாக்குதல், மெருகூட்டப்பட்ட கல்கருவிகள் பயன்படுத்தினார்கள். மெருகூட்டப்பட்ட கல்கருவிகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் முன்னேற்றம் முக்கிய திருப்பமாகும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு விவசாய கால மனிதர்கள் வந்து நிலையாக ஒரே இடத்துல வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாயம் செஞ்சு கால்நடைகளை வளர்த்து மண்பாண்டங்களை வந்து செஞ்சு பயன்படுத்த தொடங்கிய காலம் விவசாய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் நதிக்கரைகள், ஏரி, குளம் போன்ற நீர் அருகில் குடியிருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிலத்தை உழுது விதைகள் விதைத்து தானியங்கள் வளர்க்க ஆரம்பித்தாங்க. கோதுமை, அரிசி, கேழ்வரகு, திணை போன்ற பயிர்கள் வளர்க்கப்பட்டது. மாடு, எருமை, ஆடு, செம்பறி ஆடு போன்ற கால்நடைகள் எல்லாம் வளர்த்தாங்க. மண்பாண்டங்கள் செய்து தானியங்களை வந்துட்டு அதில் போட்டு சேகரித்தாங்க. நெசவு, கூடை நெய்தல், மின்மிடி பிடித்தல் போன்ற தொழில்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றாங்க. கிராமங்கள் உருவாகி மக்கள் நிலையாக வாழ தொடங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. குடும்பம் மற்றும் சமூக வாழ்க்கைக்கு மேம்பட்டது அப்படின்றாங்க. நிரந்தர குடியிருப்பு இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, விவசாயம் வளர்ச்சி அடைந்ததுனால என்ன பண்ணுறாங்க, ஒரே இடத்துல ஒரே கிராமமாக இவங்கெல்லாம் வாழ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. மனிதர்கள் நதிக்கரைகள், ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகளில் வந்து இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மண், மரம், கல் கட்டிடங்களை வந்து கொண்டு வீடு கட்டி அந்த இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீடுகள் பொதுவாக சதுர வடிவில் இருந்தன. வட்டக்கரை அல்லது சதுர வடிவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தாங்க. சமூக வாழ்க்கைக்கு வளர்ச்சி பெற்றது. உணவை அப்புறம் மிருகங்களை வந்து வளர்ப்பதற்கு தனி இடங்கள் அமைத்தினார்கள். மண்பானங்கள், கருவிகள், மண்பானம் அரைக்கும் இந்த மாதிரி கருவிகள் எல்லாம் பயன்படுத்த அதிக அளவில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. மத நம்பிக்கை மற்றும் சமூக வளங்களுக்கு உருவாக தொடங்கின அப்படின்றாங்க. விவசாய வளர்ச்சி அடைந்ததினால்
நிரந்தரமாக குடியிருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ வந்து இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிட்டோம். நீங்கள் வந்துட்டு போய் ஒவ்வொரு லைன் பை லைனாக ரீட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. இது மனித பரிணாம வளர்ச்சியை ஃபுல் டாபிக் மொத்த லெசனே இவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் ஒரு 25 இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் கொண்டு வரேன், அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதோட லைன் பை லைனாக கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக அட்டாச் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.